தேவனை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாய் சொல்லி ஜெபம் செய்வார்கள். அன்புள்ள இயேசுவே சொல்லுவாங்க, அன்புள்ள தகப்பனே சொல்லுவாங்க. சிலவங்க அன்புள்ளன்னு ஸ்டார்ட் பண்ணி ஆண்டவரை ஜெபம் செய்வாங்க. அன்புள்ள இயேசுவே, ஏதோ நாங்கள் உங்களிடத்தில் வந்திருக்கிறோம் அப்படின்னு. சிலவங்க அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களை நீர் தெரிந்து கொண்டீரே உமக்கு நன்றி என்று சொல்வார்கள். இன்னொருத்தர் எங்களை நேசித்து வழிநடத்துகிற எங்கள் நல்ல தகப்பனை என்று ஆரம்பிப்பார்கள். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஸ்டார்டிங்கில் நீங்கள் எப்படி ஆண்டவரை தொழுது ஆரம்பிக்கிறீங்க அப்படின்றத கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். சிலவங்க தேவனாகவே வழிபடுவாங்க. அவர் தேவன்தான். அவரை அப்பாவோ அம்மாவோ நினைக்க மாட்டாங்க. அவர் தேவன், அவர் ராஜாதி ராஜா. அவர் எவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சாஷ்டாங்கமாக வணங்கி ஜெபம் செய்வாங்க. சிலவங்க நெடுமுட்டி காலில் ஜெபம் செய்வாங்க. சிலவங்க முட்டி போட முடியாதவங்க, வயசானவங்க அப்படியே சேரில் அழகாக அமர்ந்து முக்காடு போட்டு ஜெபம் செய்வாங்க. சிலவங்க ஒரு காலம் மட்டும் மடக்கிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வாங்க. இப்போ நான் ஜெபிக்கிறத பற்றி சொல்லவில்லை. அவர் கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை எப்படி ஆரம்பிக்கிறோம், அந்த மரியாதையோடு அந்த தொழுது கொள்வது ஆண்டவருக்கு எப்படி நாம் செய்கிறோம் அப்படின்றத நீங்கள் ஒவ்வொருத்தராக நினச்சிக்கோங்க. சிலவங்க பாய் போட்டு அழகாக பைபிள், ஏன்னா ஆண்டவரை ஜெபிக்கும் போதே நம்ம அருகிலே உட்கார்ந்து விடுவார் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையோட பாய் போட்டு, ஏன்னா உட்காந்து அவர் உட்காரணும்ல, தரையில் உட்கார மாட்டார்ல அப்படின்னு நினச்சிட்டு செய்வாங்க. ஒருத்தர் சேர் போடுவாங்க பக்கத்தில். நீங்கள் எப்படி? சரிங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.